ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் கப் லேர்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது அவுட்லைன் எஃபெக்ட். சிம்பிளாக ஒரு டெஃபினிஷன் சொல்லிடுறேன். ஸோ அவுட்லைன் எஃபெக்ட்னா நார்மலாக உங்களுக்கு அந்த வேர்ட்லேயே தெரியுது. ஸோ ஒரு சிங்கிள் வேர்ட் டைப் பண்ணிக்கலாம், ஆர் லைக் ஒரு பேராகிராஃபாகவும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது கலரிங் கொடுக்கலாம் நார்மலாக. பட் அதில் அவுட்லைன் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோன்ற சிம்பிளான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் ஃபோட்டோஷாப்புக்கு ஓப்பன் பண்ணிடலாம். தென் எப்பயும் போல் ஃபைலில் போயிட்டு நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஹைட் அண்ட் விட்த் ஓகேன்னு கொடுத்துடலாம். ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா டெக்ஸ்ட் டூல் எடுத்துடுறோம். ஸோ கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ப்ளூ கலர் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காண்டி நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸு கூட ஓகேவா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு சைஸ் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சைஸே ஓகே. ஸோ நம்ம என்ன டைப் பண்ணலாம், நான் கொஞ்சம் கேப்ஸில் அட்ராக்டிவாக இருக்குன்றதுக்காண்டி டெக்ஸ்ட்டுன்ற வேர்டையே டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே ஒரு லேயர் விண்டோ இருக்குது. ஸோ இந்த லேயர் விண்டோவில் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண டெக்ஸ்டின் லேயருக்கு பக்கத்தில் பிளாங்காக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சப் மெனு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சப் மெனுவை நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் ஸ்டைலிஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லேயர் ஸ்டைலிஸ் பாக்ஸில் வந்து நிறையா பக்கத்தில் இங்கே நிறைய செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு தென் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ஆக்ஷன்ஸ்க்குரிய நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து பிளெண்டிங் மோட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, அண்ட் கலரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கலரிங் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கலரிங் ஓகே. ஸோ ப்ளூக்கு வந்து ரெட் கலர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஓகே, சைஸ் வந்து எனக்கு வேரி ஆகும்போது உங்களுக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ நான் வந்து இங்கே 9ன்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே. அடுத்து வந்து இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்னர்ன்னு இருக்கும். இன்சைடு அப்புட்னா உள்ள வரும். அவுட் சைட்னா வெளிய வரும். அண்ட் சென்டர்ல வரும். எனக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்கு வெளிய வேணும். ஸோ அதனால நான் அவுட் சைட் குடுத்துக்கிறேன். ஸோ பிளெண்டிங் மோடு வந்து நீங்க என்ன வேணா குடுக்கலாம். எனக்கு நார்மலே ஓகேவா இருக்கு. ஸோ ஒப்பாசிட்டின்றது வேற ஒண்ணும் இல்ல. இந்த கலரிங் பார்டர் வந்து கொஞ்சம் டார்க்கா காமிக்கிறது. ஸோ அந்த மாரி ஆப்ஷன் தான். கலரிங் எனக்கு இது ஓகேவா இருக்கு. ஸோ ஓகே குடுத்துடலாம். ஸோ ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்துல இப்படி வந்துரும். ஸோ இதே இத வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னா, கிரேடியன்ட் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஒண்ணு பண்ணுவோம். ஸோ அதே மாரி அந்த கிரேடியன்ட் ஆப்ஷன்ஸையும் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்ல வந்து எஃபெக்ட்ல, அவுட்லைன்ல சூப்பரா குடுக்கலாம். அதையும் நம்ம ஒரு தடவ பார்த்துரலாம். ஸோ எப்பயும் போல அதே மாரி அண்ட் பிளாங்க் ஸ்பேஸ்ல போயிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு சப் மெனு ஓப்பன் ஆகும். பிளெண்டிங் ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கலாம். லேயர் ஸ்டைல்ஸ் வரும். ஸோ அதே மாரி ஸ்ட்ரோக் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, இந்த சாரி ஃபில் டைப்ல வந்து கலரிங் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து கிரேடியன்ட்டா மாத்தணும். ஸோ கிரேடியன்ட்டா மாத்துனீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதுல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில வந்து நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட் அண்ட் கலரிங் எடுத்துடலாம். கலரிங் எடுத்து எனக்கு இந்த கலர் அட்ராக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே குடுத்துடலாம். ஸோ இதில ஓகே குடுத்தீங்கன்னா, அவ்வளதாங்க முடிஞ்சிருச்சு. அட்ராக்டிவா இருக்கா? ஸோ இதுதான் நம்ம அவுட்லைன் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட்லயும் பண்ணலாம், இமேஜ்லயும் பண்ணலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல வந்து டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான டாபிக். தேங்க் யூ.